ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டார் ஆன்லைன் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எஸ்பிஐ பேங்கோட மொபைல் பேங்கிங் அப்ளிகேஷனான யோனோ எஸ்பிஐ அப்ளிகேஷனில் நம்ம ஆல்ரெடியே நம்ம எஸ்பிஐ பேங்க் அக்கௌண்ட்டோட ஸ்டேட்மெண்ட் பார்க்குறது, பேலன்ஸ் செக் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் செக் புக் அப்ளை பண்ணுறது, ஏடிஎம் கார்டு அப்ளை பண்ணுறது, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே பண்ணிக்கிட்டு இருந்தோம். பட் இதில் இன்னொரு முக்கியமான ஒரு ஆப்ஷனும் இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா, நீங்கள் வேற ஒரு பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருந்தாலும் அந்த பேங்க் அக்கௌண்ட்டோட ஸ்டேட்மெண்ட்டும் இதில் பார்த்துக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு எஸ்பிஐ பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க, கூடவே ஐஓபி பேங்க், கனரா பேங்க், இந்த மாதிரி வேறு பேங்க்லேயே வந்து நீங்கள் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த பேங்க் அக்கௌண்ட்டோட ஸ்டேட்மெண்ட்டும் இந்த யோனோ எஸ்பிஐ அப்ளிகேஷனில் வந்து பார்த்துக்கலாம். ஸோ அது எப்படி பார்க்குறது அப்படிங்கிறத இந்த வீடியோ நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டார் ஆன்லைன் சேனல் எதிர்ங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம சோர்ஸ் வீடியோஸ் எல்லாம் கூட நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டில் நீங்கள் உங்களோட ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களோட யோனோ எஸ்பிஐ அப்ளிகேஷனை அப்டேட் பண்ணிக்கோங்க. அப்டேட் பண்ணிவிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணால் இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் டாப்பில் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த அக்கௌண்ட்ஸ் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த அக்கௌண்ட்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணதும் அடுத்த பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட அக்கௌண்ட் நம்பர் இருக்கும், அதே மாதிரி உங்களோட அக்கௌண்ட் பேலன்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கோ டு அதர் பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணதும் அடுத்த பேஜில் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் தான் ஓப்பன் ஆகும். ஸோ வியூ யுவர் அதர் பேங்கிங் டீடைல்ஸ் ஹேசல் ஃப்ரீ வியா அக்கௌண்ட் அக்ரிகேட்டர் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ஐ ஹேவ் அன் அக்ரிகேட்டர் ஐடி, ஐ டோன்ட் ஹேவ் அன் அக்ரிகேட்டர் ஐடி அப்படின்ட்டு ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி அக்ரிகேட்டர் ஐடி இருக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அக்ரிகேட்டர் ஐடி இல்லை அப்படின்னா ஐ டோன்ட் ஹேவ் அன் அக்கௌண்ட் அக்ரிகேட்டர் ஐடி அப்படின்ட்டு இருக்கும். ஸோ எனக்கு அக்ரிகேட்டர் ஐடி இல்லை, ஸோ உங்களுக்கு மேக்ஸிமம் இருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ ரெண்டாவது இருக்க ஐ டோன்ட் ஹேவ் அன் அக்கௌண்ட் அக்ரிகேட்டர் ஐடி அப்படின்ட்டு இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணதும் அடுத்த பேஜில் இந்த மாதிரி செலக்ட் அக்கௌண்ட் அக்ரிகேட்டர் அப்படின்ட்டு நிறைய வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம மேக்ஸிமம் வந்து ரெண்டாவது இருக்கிறத வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க, அனுமாட்டி அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதான் கொஞ்சம் ப்ராப்பராக வந்து நமக்கு இப்போ ஒர்க் ஆகுது. ஸோ ரெண்டாவது இருக்க ஆப்ஷனான அனுமாட்டி அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் அதை செலக்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நமக்கு அடுத்த பேஜில் ஒரு டிஸ்க்ளைமர் வரும். டிஸ்க்ளைமரில் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் இருக்கும். அந்த பாக்ஸில் ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் கீழே கண்டினியூ அப்படின்ட்டு இருக்கும். அந்த கண்டினியூ பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் அடுத்த பேஜ் இந்த மாதிரி தான் ஒரு இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் எஸ்பிஐ பேங்க் அக்கௌண்ட்டில் எந்த மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். ஓடிபி ஹேஸ் பீன் சென்ட் டு உங்களோட மொபைல் நம்பர் இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா ஓடிபி என்டர் பண்ணுறதுக்கான பாக்ஸ் இருக்கும். ஸோ இப்போ இந்த மொபைல் நம்பருக்கு வந்திருக்க ஓடிபியை இந்த என்டர் 6 டிஜிட் ஓடிபி அப்படிங்கிறதுல வந்து என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணதுக்கப்புறம் கீழே சைன் அப் அப்படின்னு இருக்கும். இந்த சைன் அப் பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் அந்த சைன் அப் அப்படிங்கிறத கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா கீழே உங்களுக்கு அனுமாட்டி இஸ் ஐடென்டிஃபைங் யுவர் அசட்ஸ் யூசிங் யுவர் ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர், திஸ் மே டேக் அப் டு 60 செகண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு கொஞ்சம் டைம் வந்து வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். அது வந்து ஐடென்டிஃபை பண்ண ஆரம்பிக்கும். உங்களுக்கு வேறு எந்த அக்கௌண்ட் இருக்குது அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் டைம் வெரிஃபை பண்ண ஆரம்பிக்கும். வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறு எந்த பேங்க்லாம் அக்கௌண்ட் இருக்குது அப்படிங்கிறது அதுவே காட்டும். அதாவது நீங்கள் இந்த கொடுத்துருக்க மொபைல் நம்பருக்கு இந்த மொபைல் நம்பரில் வேறு எந்த அக்கௌண்ட்லாம் லிங்க் ஆகிருக்கு அப்படிங்கிறத காட்டும். டாப்பில் உங்களோட ஸ்டேட் பேங்க் அக்கௌண்ட் இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னெல்லாம் பேங்க் அக்கௌண்ட்டில் வேறு பேங்க் அக்கௌண்ட் இருக்குது அப்படிங்கிறது வரும். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா வேறு இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் அக்கௌண்ட் இருக்குது. ஸோ அதனால வந்து கீழே இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் அப்படின்ட்டு காட்டுது. ஸோ உங்களுக்கு வேறு எதாவது பேங்க்ல எல்லாம் அக்கௌண்ட் இருக்கோ எல்லாம் ஒன் பை ஒன்னாக காட்டும். ஸோ நீங்கள் இதில் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதில் நீங்கள் எந்த பேங்க் அக்கௌண்ட் எல்லாம் ஆட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு எண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு எனேபிள் பட்டன் மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ அந்த பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும். எந்த அக்கௌண்ட்டெல்லாம் ஆட் பண்ணணுமோ அந்த அக்கௌண்ட்டெல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே ஆட் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த ஆட் பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் அந்த ஆட் பட்டனை கிளிக் பண்ணதும் அடுத்த பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அதாவது நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்க மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். ஓடிபியை கீழே ஓடிபி பாக்ஸில் என்டர் பண்ணிவிட்டு கீழே வெரிஃபை அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த வெரிஃபை பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, நமக்கு டோட்டல் எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்ட் ஆடட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்ட்டு வந்துடும். ஸோ இப்போ வந்து நீங்கள் எக்ஸ்ட்ராவாக எந்த பேங்க் அக்கௌண்ட்டில் ஆட் பண்ணணுமோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டெல்லாம் ஆட் ஆயிரும். ஆட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டாப்பில் உங்களோட எஸ்பிஐ பேங்க் அக்கௌண்ட் இருக்கும். கீழே நீங்கள் எந்த பேங்க் அக்கௌண்ட்டில் ஆட் பண்ணீங்களோ அந்த பேங்க் அக்கௌண்ட் இருக்கும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நம்ம அப்ரூவ் கொடுக்கணும். ஸோ கீழே அப்ரூவ் அப்படின்னு இருக்கும். அந்த அப்ரூவ் பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்ரூவ் பட்டனை கிளிக் பண்ணதும் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வேறு எந்த பேங்க் அக்கௌண்ட்டில் ஆட் பண்ணீங்களோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டில் ஆட் ஆயிரும். ஆட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட யோனோ எஸ்பிஐ அப்ளிகேஷனோட ஹோம் பேஜுக்கு வந்துக்கோங்க.
நீங்கள் உங்களோட யோனோ எஸ்பியோட ஹோம் பேஜுக்கு வந்துட்டு திரும்பவும் நீங்கள் முதல்ல கிளிக் பண்ண மாதிரி அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம முதல்ல செலக்ட் பண்ண மாதிரி கோ டு அதர் பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் அதை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த பேஜில் நம்ம ஆல்ரெடி லிங்க் பண்ணி எந்த பேங்க் அக்கௌண்ட்லாம் லிங்க் பண்ணி வச்சுருக்கோமோ அந்த பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் டாப்பில் காட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரே ஒரு இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் அக்கௌண்ட் தான் வந்து லிங்க் பண்ணேன். ஸோ அது வந்து டாப்பில் காட்டுது. அதோட அந்த அக்கௌண்ட்டோட லாஸ்ட் 4 டிஜிட் நம்பர் வந்து அந்த இடத்துல காட்டும். ஸோ எண்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஆரோ மார்க் இருக்கும். ஸோ அந்த ஆரோ மார்க்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் அந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பேங்க் அக்கௌண்ட்டோட ஸ்டேட்மெண்ட் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு வியூ ஆகும். இந்த மாதிரி உங்களுக்கு நீங்கள் ஆட் பண்ண பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கரண்டாக என்ன பேலன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது இருக்கும். அந்த பிரான்ச் நேம் இருக்கும். ஸோ அதே மாதிரி அந்த அக்கௌண்ட்டோட ஃபுல் டீட்டெயில் ஸ்டேட்மெண்ட் எல்லாமே வந்து ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு கீழே இருக்கும். ஸோ இந்த மாதிரி சிம்பிளாக வந்து நீங்கள் யோனோ எஸ்பி அப்ளிகேஷன் மூலமாகவே இன்னொரு பேங்க் அக்கௌண்ட்டோட பேலன்ஸ் அண்ட் ஸ்டேட்மெண்ட்டை வந்து ஈஸியாக நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணியிருக்கேன். இந்த இன்ஃபர்மேஷன் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட்டாக தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ கண்டிப்பாக லைக் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் இதே மாதிரி ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை சந்திக்கிறேன். இதில் என்ன டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். மீண்டும் இதே மாதிரி ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் ரெமோ. தேங்க்யூ.